அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பார்க்கலாம். அதாவது ஹோமினின் கற்கால கருவி சென்னை அதிரம்பாக்கம் குடியம். உலகின் மூதாதையர் ஹோமோ எரெக்டஸ் வசித்த முக்கிய இடம் கொசஸ்தலையாறு. தொல்லியல் அகழாய்வு என்பது மண்ணில் புதைந்துள்ள கற்கருவி, விலங்கு, எலும்பு, மகரந்தம் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனித கடந்த காலம் அறிவதாகும். இந்தியாவின் முதலாக சென்னை பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்டது 1863 சர் ராபர்ட் ப்ரூட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இந்த கைக்கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என அழைக்கப்படுகிறது. கைக்கோடாரிகள் சென்னை கற்கருவியின் தொழிலகம் அழைக்கப்படுகிறது. கீழ் பழங்கற்கால கருவி வட ஆற்காடு, தருமபுரி பாசால்ட் பாறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிரம்பாக்கத்தின் கீழ் பழங்கால பண்பாடு பழங்கற்கால பண்பாடு 2 1.5 மில்லியன். இடைப்பழங்கற்கால பண்பாடு சான்று தமிழ்நாடு தென்பகுதி புதுப்பட்டி, சீவரக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர். லெவலாய்சியன்திதில்கள் விளக்கும் கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. இடைக்கற்காலம் தூத்துக்குடி அருகே தேரி பகுதி, சிவப்பு மணல் குன்று உள்ள பகுதி தேரி எனப்படும். புதிய கற்காலம் 1 வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி, தருமபுரி. பையம்பள்ளி இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழாய்வு. தமிழ்நாட்டில் முதலில் மண்பாண்டம் வேளாண்மை செய்தமைக்கு சான்று பையம்பள்ளி. பழங்கற்காலம்னா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 லட்சம் கொடுத்துருக்கு. 20 லட்சம் 8000 கிமு. குவாட்சைட்டு, கைக்கோடாரி, வெட்டும் கருவி, வேட்டையாடல். இடைக்கற்காலம்னா தமிழ்நாடு தூத்துக்குடி தேரி 8000 1300 கிமு. நுண்கருவி, சுரண்டும் கருவி, பிறை வடிவம், முக்கோண வடிவம், உணவு சேகரித்தல், உலோகம் தெரியாது. செர்கோஸ்ட் கருவி. அடுத்தது புதிய கற்காலம் தமிழ்நாட்டில் பையம்பள்ளி 2000 1000 கிமு. மெருகு ஏற்பட்ட கருவி, வேளாண்மை, மேய்ச்சல் தொழில், வேட்டையாடல் என இருகுழு. இரும்பு கற்காலம் தமிழ்நாடு 1300 300 கிமு. பெருங்கற்கால ஈமச்சடங்கு, குழுமத்தலைவர், இரும்பு தெரியும், கரும்பு, சிவப்பு மண்பாண்டம், கைவினைஞர் உருவாக்கம். அடுத்தது சங்ககாலம் தமிழ்நாடு கிமு 300 கிபி. சேர சோழ பாண்டியர் வழிபாட்டு இலக்கியம், கடல் வணிக வணிகம். ஓகே, தமிழ்நாடு தொல்லியல் பார்த்தாச்சு. இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெலிகிராமில் லிங்க், அதாவது யூடியூப்பில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கு. அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள்.